குழந்தைங்க வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் ரொம்ப வித்தியாசமான, பெரியவங்களால ஆன்சர் பண்ண முடியாத, அப்படி இல்லைன்னு சொன்னா ஆன்சர் பண்றதுக்கு திணறக்கூடிய, கஷ்டப்படக்கூடிய கொஷின்ஸை வந்து கேட்பாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா அவங்க ரிலிஜன் பத்தி, காட் பத்தி கேட்குற கொஷின்ஸ்க்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ணவே முடியாது. இப்படி கொஷின்ஸ்லாம் கேட்கலாமா அப்படின்றது அவங்க கேட்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே தெரியும். ஏற்கனவே வந்து நான் உங்களுக்கு டான் ப்ரௌன் பத்தி சொல்லியிருக்கிறேன். டான் ப்ரௌன் வந்து அவங்க டீச்சர்கிட்ட போய் பிக் பேங் தியரி வந்து வேர்ல்டு பிக் பேங்னால உருவாச்சுது அப்படின்னு சொல்லுது. ஆனா பைபிள் வந்து இட் செஸ் தி அதர்வைஸ். அது வேற மாதிரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்டான ஒரு ஸ்டோரி சொல்லுது, விச் இஸ் ரைட் அப்படின்னு போய் கேட்டாருன்னு சொல்லியிருக்கிறேன். அதுக்கு அந்த டீச்சர் கொடுத்த ஆன்சர் வந்து அவருக்கு திருப்தியா இல்லை. அவர் கேட்ட அந்த கொஸ்டினுக்கு நல்ல பசங்க எப்படிலாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க அப்படின்னு அந்த டீச்சர் வந்து ஆன்சர் பண்ணாங்க. அவருக்கு அந்த மொமெண்ட்ல இருந்து ரிலிஜன் மேல, கடவுள் மேல ஒரு ஈடுபாடு வந்து சின்ன பையனா இருக்கிறப்பவே வந்து விட்டுருச்சு. லேட்டரான் அவர் புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத வந்து நிறைய விஷயங்கள் வேற லெவல்ல புரிஞ்சுக்கிட்டாரு அப்படின்றத நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அதே மாதிரி ஸ்டீவ் ஜாப்ஸை வந்து எவ்ரி சண்டே அவங்க அப்பா அம்மா சர்ச்சுக்கு கூட்டு போவாங்க. அவருக்கு அவர் மனசுல திடீர்னு ஒரு கொஸ்டின் அரைஸ் ஆச்சு. அந்த கொஸ்டினை அவர் டைரக்டா போய் சர்ச் பாஸ்டர்ட்டே போய் கேட்கிறாரு. நான் வந்து சப்போஸ் இப்போ ஒரு ஃபிங்கரை ரைஸ் பண்றேன் அப்படின்னு சொன்னா, நான் அந்த ஃபிங்கரை ரைஸ் பண்றதுக்கு முன்னாடியே காடுக்கு வந்து நான் எந்த ஃபிங்கரை ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு தெரியுமா அப்படின்னு கேட்கிறாரு. எவ்வளவு அறிவான ஒரு கொஸ்டின் இல்லையா? நம்மளாம் இது மாதிரி நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம் இல்லையா? ஆனா அந்த சர்ச் பாஸ்டர் கொடுத்த ரிப்ளை வந்து அவருக்கு திருப்தி அளிக்கல, அவரை வந்து கன்வின்ஸ் பண்ற மாதிரி இல்ல. ஸோ அன்னைக்குல இருந்து அவர் சர்ச் போறதையே ஸ்டாப் பண்ணிட்டாரு. என்னோட பெர்செப்ஷன்ல நான் ஒரு விஷயம் படிச்சுக்கிட்டேன். என்ன அப்படின்னு சொன்னா, ரொம்ப பெரிய மனுஷங்கள்லாம் வந்து நிறைய கேள்விகள் கேட்டு கேட்டுதான் முன்னுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி. அதனால நம்ம வாழ்க்கையில வளரணும்னு நினைக்கிறோமா, கேள்விகள் கட்டாயம் கேட்கதான் செய்யணும். ஆனா எந்த மாதிரி கேள்விகள் கேட்கணும் அப்படின்றதும் இருக்கு. இந்த இடத்துல ஜார்ஜ் பர்னார்ட் ஷாவோட ஒரு கோட் வந்து நான் ஷேர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். அது இங்கிலீஷ்ல சொல்லிட்டு அப்புறம் நான் தமிழ்ல சொல்றேன். They see things as they are and say why. I see things as they never were and say why not. அதாவது எல்லாரும் வந்து நடக்கிற விஷயங்களை, அவங்க வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை பார்த்துட்டு ஏன் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்குது, ஒய் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனா நான் வந்து அவங்க பார்க்குற கோணத்துல பார்க்காம யாருமே பார்க்காத வேற ஒரு கோணத்துல விஷயங்களை நான் அப்ரோச் பண்றேன். அண்ட் ஐ ஆஸ்க் வை நாட், ஏன் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு. அதனால நம்ம என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறோம் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம்.